ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு. அதாவது ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதாவது இது வந்து என்ன அப்படின்னா, இந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் வேகன்சி. சரியா? இது வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு வந்து இந்த முனிசிபல் கார்ப்பரேஷன் அண்டு வாட்டர் போர்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சென்னை மெட்ரோபாலிட்டன் அந்த வாட்டர் போர்டுல இருந்து நமக்கு வந்து ஏஇ அண்ட் ஓவர்சீ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஒரு பிட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீடைல்டு நோட்டிஃபிகேஷன் ஃபர்தரா அடுத்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு மாதிரி குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரு அந்த பிட் நோட்டீஸ் மட்டும் நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இயர் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா வந்து லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு வந்து நெறைய வந்து டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணாங்க. பட் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏயுமே வந்து கடைசி இயர் எண்ட்ல தான் இருக்கு அப்படின்ற மாரி டிஎன்பிஎஸ்சில குடுத்திருந்தாங்க. அதே மாரி ஜேடிஓவுமே வந்து அந்த அளவுக்கு வேக்கன்ட் இல்ல. கொஞ்சம் கம்மியான வேக்கன்ட்ல தான் குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல வேக்கன்சியோட உங்களுக்கு வந்து ஒரு ஏஇ பே ஸ்கேலும் சரி, ஜேடிஓ பே ஸ்கேலும் சரி, சேம் உங்களுக்கு இங்க டிஎன்பிஎஸ்சில என்ன ஆஃபர் பண்ணாங்களோ, அதே சேம் பே ஸ்கேல்ல வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ற மாரி உங்களுக்கு வந்து குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ அத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப வந்து இது வந்து ஒரு ஜாக்பாட் அப்டேட் அப்படின்ற மாரி சொல்லலாம். சரியா? என்ன டிபார்ட்மென்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மென்ட்ல இருந்து இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இதுல வந்து குடுத்துருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தோம் அப்படின்னா, முனிசிபல் கார்ப்பரேஷன் டிபார்ட்மென்ட்ல இருந்து வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டவுன் பஞ்சாயத்துல இருந்து குடுத்துருக்காங்க. ட்வாடுன்னு சொல்லுவோம்ல, வாட்டர் போர்ட்ல இருந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் சீவரேஜ் போர்டு, அதான் சிஎம்டபிள்யூஎஸ்எஸ்பி அப்படிங்கிறது அவங்களும் வந்து அவங்களும் வந்து வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. சரியா? அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த பர்ட்டிகுலர் எக்ஸாம்க்கு வந்து நம்ம அகாடமில கண்டக்ட் பண்றோம். யார் யாருக்குன்னு பார்த்தோம் அப்டின்னா, சிவில், ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் ஈசி ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து இந்த கோர்ஸ் வந்து லான்ச் பண்றோம். சரியா? இது வந்து என்ன அப்டின்னா, செப்பரேட்டா பார்த்தீங்க அப்டின்னா, போத் டிப்ளமோ அண்ட் பிஇ ஸ்டூடண்ட்ஸ்க்கு செப்பரேட் கோர்ஸஸா குடுக்குறோம். ஏன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு சில எக்ஸாம்ஸ் இருக்கு. பிஇ ஸ்டாண்டர்ட்ஸ்க்குன்னு சில எக்ஸாம் இருக்கனால செப்பரேட்டாவே நம்ம வந்து குடுக்குறோம். ஸோ ஸ்பெஷல் ஆஃபர் பார்த்தீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். சரியா? ஸோ வில்லிங் இருக்கிறவங்க இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பர் 9677711366 கால் பண்ணி இத பத்தின டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். சரியா? இந்த கோர்ஸ பத்தின டீடைல்ஸ், அதுக்கப்புறம் வந்து என்ன அப்டின்னா, இந்த இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடா எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? இதான் அந்த பிட் நோட்டீஸ் அப்படிங்கிறது. முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் இந்த பிட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டேட் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு டேட் தான் போட்டிருக்காங்க. 2/2/2024 அப்படிங்கிற மாரி. இங்க என்னென்ன போர்டுன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. சரியா? ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்ப்பரேஷன், அதுக்கப்புறம் முனிசிபல் கவுன்சில் அண்ட் டவுன் பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு, அதுக்கப்புறம் சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் சீவரேஜ் போர்டு, இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ் வந்து எதுவரை வந்து சப்மிட் பண்றதுக்கான இந்த டேட் ஓப்பன் ஆகும் அப்படின்னா, 9ஆம் தேதியிலிருந்து ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்கு அப்படின்ற மாரி அந்த வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் குடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஏஇ கார்ப்பரேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 146 வேக்கன்ட் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஏஇல வந்து மெட்ரோபாலிட்டன் வாட்டர்ல 145 வேக்கன்ட் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஏஇ சிவில் அண்ட் மெக்கானிக்கல் மேல உள்ளதுக்கு எலிஜிபிள். ஏஇ முனிசிபாலிட்டில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 80 வேக்கன்ட் குடுத்துருக்காங்க டோட்டலா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஏஇ சிவிலுக்கு வாட்டர் போர்டுல ஒரு 58 வேக்கன்ட் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஇ மெக்கானிக்கலுக்கு ட்வாடுல ஒரு 14 வேக்கன்ட் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஇ எலக்ட்ரிக்கலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளைல பார்த்தீங்க அப்படின்னா, 71 வேக்கன்ட் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஇ பிளானிங் கார்ப்பரேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, 156 வேக்கன்ட் குடுத்துருக்காங்க. சரியா? இது ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா, பே ஸ்கேல் வந்து உங்களுக்கு ஏஇ பே ஸ்கேல் தான். 37,700லேருந்து 1,38,500 வரை குடுத்துருப்பாங்க. அதாவது லெவல் 20த் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎன்பிஎஸ்சில வர அதே லெவல் தான் அதிலயும் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, டவுன் பிளானிங் ஆஃபீசர் கிரேட் 2 அல்லது ஏஇ, அதாவது வந்து என்ன அப்படின்னா, இதுவும் முனிசிபாலிட்டி தான். இது வந்து என்ன அப்படின்னா 12 வேக்கன்ட் குடுத்துருக்காங்க. ஜேஇ போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா, ட்வாடுல ஒரு 24 வேக்கன்ட் குடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா, 257 வேக்கன்ட் குடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் டிராஃப்ட்ஸ்மேன் பார்த்தீங்க அப்படின்னா, 35 வேக்கன்ட் குடுத்துருக்காங்க. இதுக்கு மட்டும் பே ஸ்கேல் மாறுது. இந்த ஜேஇக்கும் இதுக்கு மட்டும் 35,900 அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. 35,900லேருந்து 1,36,500 வரை குடுத்துருக்காங்க. 13 லெவல் அப்படிங்கிற மாரி. மித்த எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஜேடிஓ லெவல் ஆக்சுவலா. இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, ஜேடிஓ லெவல்.
சரியா? அந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ல இருந்து இது எல்லாமே பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம ஜேடிஓ லெவல் பே ஸ்கேல் தான் குடுத்துருக்காங்க. டிராஃப்ட்ஸ்மேனு, அதுக்கப்புறம் டிராஃப்ட்ஸ்மேன் முனிசிபாலிட்டில ஒரு 130 வேக்கண்ட், அப்புறம் ஓவர்சீர் ஒரு 92 வேக்கண்ட், அப்புறம் டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் ஜூனியர் இன்ஜினியர் அப்டிங்கிறதுக்கு ஒரு 102 வேக்கண்ட், அதுக்கப்புறம் வொர்க் இன்ஸ்பெக்டர் அப்டிங்கிறதுக்கு ஒரு 367 வேக்கண்ட் குடுத்துருக்காங்க. சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இதுவும் முனிசிபாலிட்டில பார்த்தீங்க அப்டின்னா 244 வேக்கண்ட் குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, எல்லாமே வந்து என்னது ஜேடிஓ பே ஸ்கேலு. இது மட்டும் வந்து என்ன அப்டின்னா, உங்களுக்கு லெவல் 5 அப்டிங்கிற பே ஸ்கேல் போது. வொர்க் இன்ஸ்பெக்டர் மட்டும். சரியா? அந்த 400 வேக்கண்ட் 367 வேக்கண்ட் மட்டும் உங்களுக்கு லெவல் 5ல வருது. சரியா? குடுத்துருக்காங்க பாருங்க அப்ரிவியேஷன். டிஎம்ஏங்கிறது டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன். டிடபிள்யூங்கிறது வந்து என்னது தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு. அதுக்கப்புறம் சிஎம்டபிள்யூஎஸ்எஸ்பிங்கிறது சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் சிவரேஜ் போர்டு அப்டிங்கிறது. ஓகேவா? அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்ப அப்டின்னு பார்த்தோம் அப்டின்னா, இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து என்ன அப்டின்னா 12/3 அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. சரியா? ஈவினிங் வர. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்டின்னா, அப்ளிகேஷன் அவைலபிள் இன் த வெப்சைட் ஃபார் ஆன்லைன் அப்லோடிங் வந்து என்ன அப்டின்னா 9ல இருந்து 12 வர இருக்கும் அப்டின்ற மாரி குடுத்துருக்காங்க. கரெக்ஷன் பீரியட் பார்த்தீங்க அப்டின்னா 12ல இருந்து 15 வரை குடுத்துருக்காங்க. சரி இதுலயும் டிஎன்பிஎஸ்சி மாரியே சேமா அந்த கரெக்ஷன் பீரியட் எல்லாமே குடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ 2மே இருக்கு. சரியா? ரிட்டன் எக்ஸாமினேஷன பொறுத்தளவு வந்து என்ன அப்டின்னா, அந்த டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்குல்ல, அதாவது பிளானிங் அப்படிங்கிறதுல சிவில் அந்த இது எல்லாமே வந்துரும். ஏன்னா மித்த மெக்கானிக்கல் இருக்கு, எல்லாமே இருக்குல்ல. ஸோ பேப்பர் 1 வந்து நம்ம அஸ் யூசுவல் ஏஇ மாதிரியே தான் டிகிரி ஸ்டாண்டர்டு. அதே மாரி தான் அந்த அ டைம் டியூரேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஹவர்ஸுக்கு தான். இது வந்து 36/2024ல எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. சரியா? அதே மாரி பேப்பர் 2 வந்து என்ன அப்டின்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜிஎஸ் அஸ் யூசுவல் நம்ம டிஎன்பிஎஸ்சி தான். அதே மாரி இதுவும் அதே டேட்ல தான் குடுத்துருக்காங்க. சரியா? 2 டூ 5 எக்ஸாம் இருக்கும் அப்டின்ற மாரி குடுத்துருக்காங்க. பேப்பர் 2 அப்டிங்கிறது. அப்புறம் இந்த டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் இருக்குல்ல, ஓவர்சீர், ஜேஇ அதெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, ம் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல பேப்பர் 1 அதுக்கப்புறம் பேப்பர் 2 வந்து என்ன அப்டின்னா, நார்மலா இதுலயும் வந்து என்ன அப்டின்னா, டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல தான் ஜிஎஸ் இருக்கும் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இது வந்து 29 இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. சரியா? ஸோ 29 அதுக்கப்புறம் 30 2 நாளுமே நமக்கு எக்ஸாம் வந்து இருக்கு. சரியா? அதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து இன்டர்வியூ இருக்கும் அப்டின்ற மாரி குடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து என்ன அப்டின்னா, எப்போ வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் அது ஆல்ரெடி சொல்லியாச்சு நம்ம. அது வந்து என்ன அப்டின்னா 12/3 வரை உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கும் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கரெக்ஷன் பீரியடும் குடுத்துருக்காங்க. 13லருந்து 15/3 வரை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்டின்ற மாரி குடுத்துருக்காங்க. சரியா? அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பா ஆன்லைன் மோட்ல தான் இருக்கும் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன்ல நம்ம வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி முன்னாடி அனுப்புற மாரிலாம் இருக்காது. ஃபுல்லா ஆன்லைன்ல தான் இருக்கும் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இத பத்தின அந்த டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்ததுக்கப்புறம், இத பத்தின கன்டினியூஸ் அப்டேட் நம்ம குடுத்துக்கிட்டே இருக்கோம். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, அடுத்தடுத்த அப்டேட் எல்லாமே வந்து உடனே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த எக்ஸாம் ரிலேட்டடா அடுத்தடுத்து நெறைய நம்ம குடுப்போம். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, ஈஸியா அவைல் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.